வணக்கம். நீங்க ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறீங்கங்கிற ஒரே ஒரு நம்பிக்கை உங்க மொத்த வாழ்க்கையுமே தீர்மானிக்குதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ம். உதாரணத்துக்கு, உங்க திறமை, உங்க புத்திசாலித்தனம், உங்க கேரக்டர் இதெல்லாம் ஒரு தடவை முடிவு பண்ணப்பட்டது, இனிமே மாத்தவே முடியாது ஒரு கல்மேல் எழுத்து மாதிரி நினைக்கிறீங்களா? இல்ல, முயற்சி பண்ணா, பயிற்சி எடுத்தா இதையெல்லாம் இன்னும் நல்லா வளர்த்துக்க முடியும்னு நம்புறீங்களா? ஆமா. இந்த கேள்விக்கான பதில் தான் இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசலுக்கு அடித்தளமே. கரெக்ட். நாம இன்னைக்கு டாக்டர் கேரல் எஸ் ட்வெக்கோட உலக புகழ்பெற்ற மைண்ட் செட் புத்தகத்தை தான் விரிவா பார்க்க போறோம். அவங்க ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துல ஒரு முக்கியமான உளவியல் ஆராய்ச்சியாளர். பல வருஷங்களா செஞ்ச ஆராய்ச்சியோட மொத்த சாரம் தான் இந்த புத்தகம், இல்லையா? ஆமா. நம்மளோட நோக்கம் என்னன்னா, இந்த உரையாடல் முடியும் போது இந்த 2 மனநிலைகள், அதாவது ஃபிக்ஸ்ட் மைண்ட் செட்டும் சரி, growth மைண்ட் செட்டும் சரி, அது எப்படி வேலை செய்யுதுன்னு உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறது தான். அதேதான். சரி, ஆரம்பிக்கலாம். இந்த ஃபிக்ஸட் growthங்கிற வார்த்தைகளை கேட்கும்போது இது ஏதோ 2 டைப் ஆஃப் ஆளுங்க மாதிரி தோணுது. ஒன்னு நல்ல மனநிலை, இன்னொன்னு ஒரு மாதிரி கெட்ட மனநிலை. அப்படி எடுத்துக்கலாமா? அது ஒரு பொதுவான தப்பான புரிதல். டாக்டர் ட்வெக் என்ன சொல்றாங்கன்னா, இது 2 டைப் ஆளுங்கல்ல, இது நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற 2 விதமான நம்பிக்கைகள். ஓ, அவங்க இத 2 தனி உலகங்கள்னே சொல்றாங்க. முதல்ல ஃபிக்ஸட் மைண்ட் செட், அதாவது நிலையான மனநிலை இருக்கிற உலகத்தை பார்ப்போம். சொல்லுங்க. இந்த உலகத்துல திறமை, புத்திசாலித்தனம் எல்லாமே பிறக்கும்போதே தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அத மாத்த முடியாது. ஓகே. அதாவது நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் திறமை இருக்கு, அதை வச்சு தான் நம்ம காலம் முழுக்க ஓட்டணும். ம். நிரூபிக்கிறது தான். நான் புத்திசாலி, நான் திறமையானவன், திரும்ப திரும்ப நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒவ்வொரு வேலையும், ஒவ்வொரு உரையாடலும் ஒரு பரீட்சை மாதிரி. நீங்க பாஸா ஃபெயிலான்னு முடிவு பண்ற பரீட்சை. கேக்கும்போதே ரொம்ப அழுத்தமா இருக்குல்ல? ஆமா. இதுக்கு நேர் எதிரானது தான் growth மைண்ட் செட்டா, வளர்ச்சி மனநிலை. ஆமா. இந்த உலகத்துல அடிப்படை குணங்கள், திறமைகள் எல்லாமே ஒரு தொடக்க புள்ளிதான். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆமா. கடின உழைப்பு, நல்ல வழிமுறைகள், மத்தவங்க கிட்ட இருந்து கத்துக்கிறது, இது மூலமா எதை வேணாலும் வளர்த்துக்க முடியுங்கிறது தான் இவங்களோட நம்பிக்கை. அதை வச்சு எப்படி விளையாடுறோம், எப்படி நம்ம ஆட்டத்தை மேம்படுத்துறோங்கிறதுல தான் விஷயமே இருக்கு. மிகச்சரியா சொன்னீங்க. அப்போ இங்க வெற்றிங்கிறது தன்னை நிரூபிக்கிறது இல்ல. வெற்றிங்கிறது கத்துக்கிறது, வளர்றது. நேத்திருங்கதை விட இன்னைக்கு ஒரு படி மேல போறது. இது ரொம்பவே வித்தியாசமான பார்வை. நீங்களே இதை சோதிச்சு பார்க்கலாம். புத்தகம் சொல்ற 2 கேள்வியை நான் கேட்கிறேன். உங்களுக்கு எது சரின்னு படுதுன்னு யோசிங்க. முதல் ஸ்டேட்மெண்ட். உங்க புத்திசாலித்தனம்ங்கிறது உங்களை பத்தின ஒரு அடிப்படை விஷயம். அதை உங்களால பெருசா மாத்த முடியாது. இந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப சரின்னு பட்டா, நீங்க நிலையான மனநிலையோட உலகத்துல அதிக நேரம் செலவிடுறீங்கன்னு அர்த்தம். இப்போ 2வது ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் இருந்தாலும் சரி, அதை நீங்க எப்ப வேணும்னாலும் கணிசமா மாத்தலாம், வளர்த்துக்கலாம். இது உங்களுக்கு சரின்னு பட்டா, நீங்க வளர்ச்சி மனநிலை உலகத்துல இருக்கீங்க. பாருங்க, இந்த சின்ன நம்பிக்கை தான் நம்மளோட பல செயல்களுக்கு பின்னாடி இருக்கு. சரி, இந்த நம்பிக்கை எப்படி நம்ம பார்வையை மாத்துதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சவால்கள், அதாவது சேலஞ்சஸ், ஒரு கஷ்டமான விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கறோங்கிறதுல தான் பெரிய வித்தியாசமே ஆரம்பிக்குது, இல்லையா? ஆமா, இதுதான் ரொம்ப ஆச்சரியமான இடம். நிலையான மனநிலை இருக்கிறவங்க சவால்களை பார்த்தா பயப்படுவாங்க. அதை தவிர்க்க முயற்சி பண்ணுவாங்க. ஆமா, ஏன்னா ஒருவேளை அந்த சவால்ல தோத்துட்டா அது அவங்க திறமை இல்லாதவங்கன்னு நிரூபிச்சிடுமோங்கிற பயம் அவங்களுக்குள்ள ஆழமா இருக்கும். சுலபமான பாதையில போறதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. ஆனா எல்லாருமே தோல்வியை பார்த்து பயப்படுறது இயல்புதானே. புத்திசாலின்னு பேர் எடுக்கணும்னு நினைக்காதவங்க யார் இருக்கா? இது நடைமுறைக்கு சாத்தியமா? நல்ல கேள்வி. பயம் இயல்புதான். ஆனா அந்த பயத்துக்கு நாம எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோங்கிறது தான் மனநிலைய பொறுத்து மாறுது. ம். டாக்டர் ட்வெக் 4 வயசு குழந்தைங்க கிட்ட செஞ்ச ஒரு ஆய்வு இது அழகா விளக்குது. குழந்தைங்களுக்கு முதல்ல ஒரு சுலபமான பசில் கொடுத்தாங்க. எல்லாருமே செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் கேட்டாங்க, இப்போ உனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. இதே மாதிரி சுலபமான பசில திரும்பவும் செய்ய போறியா, இல்ல இதை விட கஷ்டமான ஒண்ணு முயற்சி பண்றியான்னு. ஓ, அப்ப நிலையான மனநிலை இருந்த குழந்தைங்க எனக்கு அந்த சுலபமானதே போதும், அதுல நான் கெட்டிக்கிறேன்னு நிரூபிச்சிட்டேன்னு நினைச்சிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அவங்க புத்திசாலிங்கிற பட்டத்தை இழக்க விரும்பல. ஆனா வளர்ச்சி மனநிலை இருந்த குழந்தைங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம எனக்கு அந்த கஷ்டமான பசில் தான் வேணும்னு கேட்டாங்களாம். சுவாரஸ்யமா இருக்கு. அவங்களுக்கு ஒரு விஷயத்த முயற்சி செஞ்சு கஷ்டப்பட்டு கத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். சவால்ங்கிறது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. ஓகே. சவால்களை தவிர்க்கிறாங்கன்னா அப்போ முயற்சி, எஃபர்ட் பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க?
ஒரு திறமைசாலினா அவங்க முயற்சி பண்ண தேவையில்லைன்னு நினைப்பாங்களா? கரெக்ட். நிலையான மனநிலையை பொறுத்தவரை முயற்சிங்கிறது ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி. அப்படியா? உனக்கு உண்மையாவே திறமை இருந்தா நீ ஏன் இவ்ளோ கஷ்டப்படணும்? எல்லாம் இயல்பா சுலபமா வரணும்னு அவங்க நம்புவாங்க. முயற்சி செய்ய வேண்டியிருக்குன்னா அதுவே உங்களுக்கு திறமை இல்லைங்கிறதோட அடையாளம் மாதிரி. ஆமா, இது நம்ம சமூகத்துல எவ்ளோ ஆழமா இருக்கு பாருங்க. நாம மைக்கேல் ஜார்டனை பத்தி பேசும்போது ஹீ இஸ் a நேச்சுரல் பிறவி திறமைசாலின்னு சொல்றோம். ஆனா உண்மை அது இல்லையே. அவரோட ஸ்கூல் பாஸ்கெட்பால் டீம்ல இருந்து நீக்கப்பட்டவர். ஆமா, அதுக்கப்புறம் மத்த எல்லாரையும் விட அதிகமா விடாம பயிற்சி செஞ்சுதான் அந்த இடத்துக்கு வந்தாரு. மிக சரியான உதாரணம். வளர்ச்சி மனநிலை இருக்கிறவங்களுக்கு முயற்சி தான் திறமைய உருவாக்குற கருவி. முயற்சி தான் புத்திசாலி ஆக்குது. ஆமா, அவங்களுக்கு ஒரு விஷயத்துக்காக கடினமா உழைக்கிறது அவமானம் இல்ல, அதுதான் பெருமை. சரி, சவால், முயற்சி, இதுக்கெல்லாம் அடுத்து ஒருத்தரை உடைக்கக்கூடிய விஷயம் தோல்வி, ஃபெயிலியர். ஒரு தோல்விய இந்த ரெண்டு மனநிலைகளும் எப்படி பாக்குது? இங்கதான் பாதிப்பு ரொம்ப ஆழமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இங்கதான் ரெண்டு உலகமும் முழுசா பிரியுது. நிலையான மனநிலை கொண்ட ஒருத்தருக்கு தோல்விங்கிறது ஒரு நிகழ்வில்ல, அது அவங்களோட அடையாளம். என்ன சொல்றீங்க? நான் தோத்துட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா நான் ஒரு தோல்வி, ஐ எம் a ஃபெயிலியர்னு அவங்க உணர்வாங்க. தோல்வி அவங்கள நிரந்தரமா வரையறுத்துடும். இதுக்கு ஏதாவது ஆய்வு இருக்கா? ஏன்னா இது ஒருத்தரோட தன்னம்பிக்கையே காலி பண்ற மாதிரி இருக்கு. இருக்கு. ஒரு காலேஜ்ல மாணவர்களுக்கு ஒரு கஷ்டமான தேர்வு வச்சாங்க. நிறைய பேர் குறைவான மார்க் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நிலையான மனநிலை கொண்ட மாணவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க? தங்களை விட கம்மியா மார்க் எடுத்தவங்க பேப்பரை பார்க்க தான் ஆசைப்பட்டாங்க. அப்படியா? ஏன்? தங்களை விட மோசமா செஞ்சவங்களும் இருக்காங்கன்னு பார்த்தா ஒரு ஆறுதல் கிடைக்குங்கிறதுக்காகவா? அதேதான். அவங்க நோக்கம் அடுத்த முறை எப்படி நல்லா பண்றதுன்னு கத்துக்கிறது இல்ல, அவங்களோட காயப்பட்ட ஈகோவை தேத்திக்கிறது மட்டும்தான். அப்போ வளர்ச்சி மனநிலை மாணவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவங்கள விட நல்லா மார்க் எடுத்தவங்க பேப்பரை வாங்கி பார்த்தாங்க. அவங்க எப்படி படிச்சாங்க, நாம என்ன தப்பு செஞ்சோம், அதை எப்படி சரி செய்யலான்னு கத்துக்க முயற்சி செஞ்சாங்க. வாவ், எவ்வளவு பெரிய வித்தியாசம்! ஒருத்தருக்கு தோல்விங்கிறது ஒரு முற்றுப்புள்ளி, இன்னொருத்தருக்கு அது கத்துக்கிறதுக்கான ஒரு கமா. கரெக்ட். தோல்விங்கிறது நீங்க இன்னும் வளரல, உங்க முழு திறனையும் பயன்படுத்தலன்னு சொல்ற ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசம் மாதிரி அவங்க பாக்குறாங்க. பெர்ஃபெக்ட். தோல்வி அவங்களுக்கு ஒரு தகவல், தீர்ப்பு இல்ல. சரி, இந்த மனநிலைகள் நிஜ வாழ்க்கையில, உதாரணத்துக்கு பிசினஸ், விளையாட்டு, ஏன் உறவுகள்ல கூட எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். என்ரான் கம்பெனியோட வீழ்ச்சி பத்தி புத்தகத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, என்ரான் கம்பெனி திறமை மனநிலை, டேலண்ட் மைண்ட் செட்னு ஒன்ன தீவிரமா நம்புனாங்க. இது நிலையான மனநிலையோட ஒரு கார்ப்பரேட் வடிவம் மாதிரி தானே? ஆமா, அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, பிறவியிலேயே புத்திசாலிகளா இருக்கிறவங்கள மட்டும் வேலைக்கு எடுத்தா போதும், அவங்க எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க, கம்பெனி ஜெயிச்சிடும்னு நம்புனாங்க. ஆனா அது நடக்கல. இதுல இருக்கிற ஆபத்து என்னன்னா, நீங்க உங்களை ஒரு ஜீனியஸ்னு நம்புற ஒரு கம்பெனில வேலை செய்யும் போது ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னோ இல்ல ஏதாவது தெரியலன்னோ ஒத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமா, அது உங்கள ஒரு போலி ஜீனியஸ் மாதிரி காட்டிடும். மிகச்சரியா சொன்னீங்க. என்ரான்ல நடந்ததே அதுதான். தப்புக்கள் நடந்தபோது அத மறைச்சாங்க, பொய் சொன்னாங்க. ஏன்னா தப்ப ஒத்துக்கிட்டா அவங்க திறமை இல்லாதவங்கன்னு முத்திரை குத்தப்படுவாங்க. ஒரு தப்ப சரி செய்யறதை விட திறமைசாலின்னு காட்டிக்கிறது அவங்களுக்கு முக்கியமா இருந்துச்சு. அதோட விளைவு அந்த கம்பெனியே அழிஞ்சு போச்சு. இது வெறும் பண மோசடி கதை இல்ல, இது ஒரு மனநிலை, ஒரு கல்ச்சரை எப்படி தப்பு தப்பா உருவாக்கி அது எப்படி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே அழிக்குங்கிறதுக்கான பாடம். அப்போ வளர்ச்சி மனநிலை இருக்கிற கம்பெனிகள் ஊழியர்களோட வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், அவங்க கத்துக்கிறத ஊக்குவிக்கும். சரி, உறவுகள் இது எப்படி வேலை செய்யுது? இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். உறவுகள்லயும் இதே கதை தான். நிலையான மனநிலையில ஒரு உறவு விதியில எழுதப்பட்டது மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம. ஆமா, எந்த முயற்சியும் இல்லாம எல்லாம் தானா சரியா நடக்கணும். ஒரு ரொமான்டிக் சினிமா மாதிரி. சின்னதா ஒரு சண்டை வந்தா கூட, ஓ, இது சரிப்பட்டு வராது, நாங்க சேர வேண்டியவங்களே இல்லன்னு முடிவுக்கு வந்துருவாங்க. ஆனா நிஜ வாழ்க்கை அப்படி இல்லையே. வளர்ச்சி மனநிலை இருக்கிறவங்க இதை எப்படி பார்ப்பாங்க? அவங்களுக்கு ஒரு நல்ல உறவுங்கிறது ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குற ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி. பிரச்சனைகள் வரும், கருத்து வேறுபாடுகள் வரும், அதையெல்லாம் பேசி தீர்த்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா வளர்றது தான் உறவை பலப்படுத்தும்னு அவங்க நம்புவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சண்டைங்கிறது உறவோட முடிவில்ல. இல்ல, அது உறவை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இப்போ எல்லாருக்கும் மனசுல வர்ற முக்கியமான கேள்வி இதுதான். சரி, நான் ஒருவேளை நிலையான மனநிலை கொண்ட ஆளா இருந்தா
என்னால மாற முடியுமா? இது மாத்தக்கூடிய விஷயமா? இல்ல இதுவும் நம்மளோட தலையெழுத்தா? நிச்சயமா முடியும். இதுதான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான நம்பிக்கையான செய்தி. ஓ அப்படியா? மனநிலைகள்ங்கிறது வெறும் நம்பிக்கைகள் தான். அது ரொம்ப சக்தி வாய்ந்தது தான். ஆனா அது உங்க மனசுல இருக்கிற ஒரு எண்ணம். உங்க மனச உங்களால மாத்த முடியும். இது 100க்கு 100 சாத்தியம். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு டாக்டர் ட்வெக் சொல்றாங்க. ஃபால்ஸ் growth மைண்ட் செட்னு ஒன்னு இருக்கு. ஆமா, இது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. நிறைய பேர் தங்களுக்கு வளர்ச்சி மனநிலை இருக்குன்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? வளர்ச்சி மனநிலைங்கிறது வெறும் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மட்டும் இல்ல. என்னால எதையும் செய்ய முடியும்னு சொல்றது மட்டும் வளர்ச்சி மனநிலை இல்ல. இல்ல முயற்சி பண்ணு எல்லாம் சரியாயிடும்னு மத்தவங்களுக்கு சொல்றதும் இல்ல. அப்போ உண்மையான வளர்ச்சி மனநிலைக்கும் இந்த போலி மனநிலைக்கும் என்ன வித்தியாசம்? உண்மையான வளர்ச்சி மனநிலை கடினமான உழைப்பு, சவால்களை எதிர்கொள்றது, விமர்சனங்கள்ல இருந்து கத்துக்கிறது, மத்தவங்க வெற்றிய பார்த்து கத்துக்கிறதுன்னு எல்லாத்தையும் உள்ளடக்கியது. ஆனா பொய்யான வளர்ச்சி மனநிலை அது இந்த கடினமான பாகங்களை எல்லாம் விட்டுட்டு வெறும் முயற்சியை மட்டும் பாராட்டும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை ஒரு கணக்குல தோத்து போகுது. ம், அவங்க கிட்ட போய் பரவாயில்ல நீ நல்லா முயற்சி பண்ணுன்னு சொல்றது மட்டும் போதாது. அது பொய்யான வளர்ச்சி மனநிலை. ஓ புரியுது. அதாவது அவங்க எங்க தப்பு பண்ணாங்க, வேற என்ன வழியில முயற்சி செய்யலாம், கணக்க போட என்ன திறமைகளை வளர்த்துக்கணும்னு சொல்லி கொடுக்காம வெறும் முயற்சியை பாராட்டுனா எந்த பிரயோஜனமும் இல்ல. கரெக்ட். அதுதான் உண்மையான வளர்ச்சி மனநிலை. வெறும் வெற்று பாராட்டு இல்ல, கத்துக்கிறதுக்கான வழிய காட்டுறது. உன்னால முடியும்னு சொல்றதை விட இதை இப்படி செஞ்சு பார்க்கலாம் வா அப்படின்னு கூட நிக்கிறது தான் முக்கியம். அதேதான். சரி, அப்போ ஒருத்தர் மாறணும்னு முடிவு பண்ணிட்டா முதல் படி என்ன? எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? முதல் படி உங்களோட நிலையான மனநிலைய தூண்டுற விஷயங்கள் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. அதாவது உங்க ட்ரிகர்ஸ். ட்ரிக்லஸா? ஆமா, நம்ம எல்லாருமே 2 மனநிலையோட கலவை தான். சில சூழ்நிலைகள்ல நம்மளோட நிலையான மனநிலை திடீர்னு வெளியே வரும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய சவாலை எதிர்கொள்ளும் போது, இல்ல யாராவது நம்ம வேலைய விமர்சிக்கும் போது. இல்ல நம்மளை விட ஒருத்தர் நல்லா செய்யும்போது, இந்த மாதிரி நேரங்கள் இல்லையா? ஆமா, அந்த நேரத்துல நம்ம மனசுக்குள்ள ஒரு குரல் கேக்குமே, ஐயோ என்னால இதை செய்ய முடியாது, நான் தோத்துட்டா எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க. நான் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு ஒரு குரல் ஒலிக்கும். அந்த குரலை அடையாளம் காணணுமா? ஆமா, அந்த நிலையான மனநிலையோட குரலுக்கு ஒரு பேர் கொடுங்க. அத மிஸ்டர் பெர்ஃபெக்ட்னோ பயந்தாங்கொள்ளினோ கூப்பிடுங்க. முதல்ல அத அடையாளம் காணுங்க. ஓ, இப்போ என் நிலையான மனநிலை பேசுதுன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். அடையாளம் கண்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. அந்த குரல் சொல்றத கேட்டு பயந்து ஒதுங்கலாம், இல்லைனா வளர்ச்சி மனநிலையோட பார்வையில இருந்து அதுக்கு பதில் சொல்லலாம். ஆமா, இது கஷ்டமா தான் இருக்கு, ஆனா முயற்சி செஞ்சா கத்துக்கலாம். தோல்வி வந்தா அதுல இருந்து பாடம் கத்துக்கலாம். அது உலகத்தோட முடிவு இல்லைன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கலாம். இந்த உரையாடலை நம்ம மனசுக்குள்ள நடத்த பழகணும். ஆமா, இது ஒரே நாள்ல வராது. ஆனா பழக பழக உங்களோட இயல்பான ரெஸ்பான்ஸே வளர்ச்சி மனநிலையா மாற ஆரம்பிக்கும். ஆக இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்களை ஒரு சின்ன தொகுப்பா சொன்னா, ஒரு சின்ன நம்பிக்கை, அதாவது நம்ம திறமைகளை வளர்க்க முடியுமா முடியாதாங்கிற நம்பிக்கை நம்ம வாழ்க்கையோட எல்லா அம்சங்களையும் எப்படி மாத்துதுன்னு பார்த்தோம். நிலையான மனநிலை நம்மள நிரூபிக்கிற பந்தயத்துல ஓட வைக்குது. ஆமா, அதே சமயம் வளர்ச்சி மனநிலை ஒரு வாழ்நாள் முழுக்க கத்துக்கிற ஒரு பயணமா வாழ்க்கைய பார்க்க வைக்குது. அது நம்ம முழு ஆற்றலையும் அடையறதுக்கு வழிவகுக்குது. அது வெறும் வெற்றிய பத்தினது இல்ல, வளர்ச்சிய பத்தினது. இறுதியா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. அடுத்த முறை நீங்க ஒரு கஷ்டமான வேலையை செய்யும்போது இல்ல ஒரு சவாலை ஏத்துக்க தயங்கும்போது ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. உங்க மனசுக்குள்ள என்ன குரல் கேக்குதுன்னு கவனிங்க. அந்த குரல் உங்களை எடை போடுதா, நீ இதுக்கு லாயக்கா இல்லையான்னு தீர்ப்பெழுதுதா? இல்ல, அந்த குரல் உங்க வளர்ச்சிக்கு வழிகாட்டுதான். சரி, இதுல இருந்து என்ன கத்துக்கலாம், இதை எப்படி இன்னும் நல்லா செய்யலான்னு கேள்வி கேக்குதான். அந்த 2வது குரலுக்கு நீங்க அதிகமா செவிசாய்க்க ஆரம்பிச்சா உங்களை தடுத்து நிறுத்துற நிலையான மனநிலையோட பிடியிலிருந்து விடுபட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு சவாலையும் ஏன் ஒவ்வொரு தோல்வியும் கூட கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா பார்க்க ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் சாத்தியமாகும்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.